பங்களாதேஷில் அரசியல் பதட்டம் உச்சத்தை எட்டியுள்ளது. இளம் தலைமுறையைச் சேர்ந்த இளம் அரசியல் தலைவர் ஷரீப் ஒஸ்மான் உயிரிழந்ததை தொடர்ந்து நாடு முழுவதும் கடும் போராட்டங்கள் வெடித்துள்ளதை நாம் காண முடியும். 32 வயதான ஷரீப் ஒஸ்மான் மாணவர் இயக்கங்களிலிருந்து உருவான முக்கிய ஒரு இளம் தலைவராகவும் ஒரு ஜனநாயக ஆதரவாளராகவும் அறியப்பட்ட ஒருவர். 2026 பிப்ரவரியில் நடைபெற உள்ள தேசிய தேர்தலில் போட்டியிட தயாராக இருந்ததாகவும் தகவல்கள் சில தெரிவிக்கின்றன. கடந்த வாரம் டாக்காவில் உள்ள ஒரு பள்ளிவாசலில் இருந்து வெளியேறிய போது அடையாளம் தெரியாத ஆயுததாரிகள் அவரை சுட்டனர். படுகாயமடைந்த அவர் ஒரு மேம்பட்ட சிகிச்சைக்காக சிங்கப்பூருக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் 2025 டிசம்பர் 18 அன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவத்தை தொடர்ந்ததாக டாக்கா உள்ளிட்ட பல நகரங்களில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், குறிப்பாக ஜென்செட் தலைமுறை வீதிகளில் இறங்கி பாரிய ஆர்ப்பாட்டங்களில் இறங்கியது. நீதி வேண்டும், குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்ற கோஷங்கள் எழுப்பப்பட்டது. போராட்டங்கள் வன்முறையாக மாறிய நிலையில் சில ஊடக நிறுவனத்தினுடைய அலுவலகங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. பாதுகாப்பு படைகளுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல்களும் ஏற்பட்டன. அந்த காட்சிகளும் வெளியாகின. இந்த நிலவரம் வரவிருக்கின்ற தேர்தலை முன்னிட்டு பங்களாதேஷின் அரசியலினுடைய நிலைத்தன்மைக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளதை ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இடைக்கால அரசு தேசிய துக்க நாளை அறிவித்துள்ளதுடன் இந்த கொலை சம்பவம் குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்படும் என உறுதியளித்துள்ளது. ஒரு இளைஞர் தலைவனுடைய மரணம் இன்று பங்களாதேஷில் ஜென்செட் தலைமுறைக்கு ஒரு போராட்டத்துக்கான ஒரு சின்னமாக மாறியுள்ளது. யார் இந்த இளம் தலைமுறை? இந்த ஜென்செட் தலைமுறையினுடைய உலகளாவிய போராட்டங்கள், அதன் தற்போதைய போக்கு, இவை சம்பந்தமாக ஆராய்கிறது இந்த தொகுப்பு. ஜென்செட் என்பது 1997 முதல் 2012 வரை பிறந்தவர்களை குறிக்கும். இந்த தலைமுறை முழுவதும் டிஜிட்டல் உலகில் வளர்ந்தவர்கள். சமூக ஊடகங்கள் மற்றும் இணையதள தகவல்களை தவறாமல் பயன்படுத்துவதில் இவர்கள் நிபுணர்கள். அவர்கள் அரசியல் மற்றும் சமூக விழிப்புணர்வுடன் இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நியாயமற்ற சூழல்களில் உட்காருவதை, வாழ்வதை அவர்கள் விரும்பாதவர்கள். இந்த ஜென்செட் என்பது பிறந்த ஆண்டுகளை அடிப்படையாக கொண்டு வரையறுக்கப்படுகிற ஒரு தலைமுறை என்பது குறிப்பிடத்தக்கது. இவை யாரை குறிக்கும்? இளைஞர்கள், மாணவர்கள், புதிய வாக்காளர்கள். இவர்கள்தான் அவர்கள். இவர்கள் பெரிதும் பயன்படுத்துவது அரசியல் செய்திகள், சமூக போராட்டங்கள், கல்வி மற்றும் ஆராய்ச்சி கட்டுரைகள் மற்றும் பிரதானமாக செய்தி ஊடகங்களை அவர்கள் பெரிதும் பயன்படுத்துகிறார்கள். போராட்டங்களுடைய நோக்கம், இவர்களுடைய அந்த நடைமுறை பற்றி பார்த்தால் 2020 முதல் 2025 வரையிலும் இந்த ஜென்செட் தலைமுறை பல்வேறு போராட்டங்களில் உலகளவில் ஈடுபட்டுள்ளது. இவை ஒரே தலைமுறை இயக்கம் அல்ல, ஆனால் இவர்கள் மத்தியிலே ஒரே வகையான ஊக்கம் மற்றும் எரிச்சல் பொதுவாக உள்ளதை நாம் அவதானிக்க முடியும். இந்த இளம் தலைமுறையினுடைய உளவியல் என்னவென்றால், நிறுவனங்கள், அரசுகள் மீது இவர்கள் நம்பிக்கை இழக்கிறார்கள். அவர்கள் வளர்ந்த சூழலில் அரசுகள் அடிப்படையான சேவைகளிலும் தோல்வி அடைந்திருந்தால், உதாரணமாக வேலைவாய்ப்புகள், கல்வி, மருத்துவம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உள்ளிட்ட பல பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் அரசுகள் தடுமாறும்போது, இந்த சூழலில் அந்த ஜென்செட் தலைமுறை நம்பிக்கையை இழக்கிறது மற்றும் மாற்றம் தேவை என்ற உணர்வும் அவர்களுக்குள் அதிகரிக்கிறது. அடுத்து டிஜிட்டல் அடையாளம் மற்றும் சமூக ஊடக தாக்கத்தினுடைய காரணமாக தகவல்களும் மிக வேகமாக பரவுகின்றன. இவர்கள் சமூக ஊடகங்களில் தமது கருத்துக்களை விரைவாக பகிர்ந்து பிறருக்கு உந்துதளிக்கிறார்கள். டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற பிளாட்ஃபார்ம்களில் நிகழுகின்ற இந்த தகவல் பரவல் தன்மை இவர்களுடைய போராட்ட இயக்கத்துக்கு ஊக்கமளிக்கிறது. இதன் அடிப்படையில் அவர்கள் அநீதி என்று காணும் போதெல்லாம் கிளர்ந்து எழுகின்றார்கள். இந்த கிளர்ச்சி பல மாற்றங்களுக்கு வழிவகுக்கிறது. இவர்கள் எந்தெந்த நாடுகளில்
ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்கின்ற போது 2022 இலங்கையில் மாணவர்கள் எரிபொருள் மற்றும் உணவு விலையுயர்வுக்கு எதிராக போராட்டம் நடத்தி அரசாங்கத்தை பதவி விலக செய்தார்கள். ஆனால் இதில் ஜென்சி தலைமுறையும் கலந்து கொண்டது. அதாவது ஜென்சி என்பது பிறந்த ஆண்டுகளை அடிப்படையாக கொண்ட தலைமுறை அல்ல. சி என்றால் கனெக்டட், கண்டென்ட், கம்யூனிட்டி, கிரியேஷன். இணையத்தில் அதிகம் இணைந்திருக்கும் இவர்கள் உள்ளடக்கம் உருவாக்கும் நபர்களாகவும் காணப்படுவார்கள். இதில் யாரெல்லாம் வரலாம் என்றால் ஜென்செட், மிலேனியல்ஸ், ஜென் எக்ஸ் உள்ளிட்ட எல்லா வயதினரும் இந்த ஜென்சி தலைமுறைக்குள் வர முடியும். அடுத்து 2024 பங்களாதேஷ். ஆகஸ்ட் 2024 மாணவர்கள் மற்றும் இளம் தலைமுறை அரசியலில் ஊழல் எதிர்ப்பு போராட்டங்களில் ஈடுபட்டு பிரதமரை பதவியிலிருந்து விலகச் செய்தார்கள். அடுத்து நேபாளம். செப்டம்பர் 2025 அரசாங்கத்தினுடைய சமூக செயலி தடை மற்றும் ஊழல் எதிர்ப்பு போராட்டங்கள் என கடுமையான எதிர்வினையை அந்த அரசுக்கு எதிராக இந்த தலைமுறை கொடுத்தது. அடுத்து கென்யா. ஜூன் ஜூலை 2025 காலப்பகுதியில் போலீஸ் துஷ்பிரயோகம் மற்றும் வாழ்வாதார செலவின உயர்வு சம்பந்தமான போராட்டங்களை இவர்கள் நடத்தினார்கள். மொரோக்கோ. செப்டம்பர் 2025 அந்த காலப்பகுதியில் இளம் போராட்டக்காரர்கள் வேலைவாய்ப்பு, ஊழல் எதிர்ப்பு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டார்கள். அடுத்து பரகுவே. செப்டம்பர் அக்டோபர் 2025 காலப்பகுதியில் இவர்கள் அரசாங்கத்தால் எடுத்த பிற கொள்கை திருத்தங்களை மாற்றி அமைப்பதற்காக போராடி வெற்றி பெற்றார்கள். அடுத்து மெக்சிகோ. நவம்பர் 2025 ஒரு கொலைக்கு எதிராக இளந்தலைமுறை நாடளாவிய போராட்டங்களில் ஈடுபட்டார்கள். மெக்சிகோவில் பெண்களுக்கு எதிரான வன்முறை மற்றும் பெண் கொலைகள் சம்பவங்கள் தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதன் விளைவாக அந்த போராட்டம் நடைபெற்றது. அடுத்து ஐரோப்பிய நாடான பல்கேரியாவில் இந்த ஜென்செட் இளைஞர்கள் ஒரு போராட்டத்தை முன்னணியில் நின்று நடத்தி ஊழல் எதிர்ப்பு அதற்கு எதிராக அரசை பதவி விலக வலியுறுத்தினார்கள். 2026 ஆண்டுக்கான அந்த பட்ஜெட் முன்மொழிவில் ஊழல் குற்றச்சாட்டுக்கள் மற்றும் பொருளாதார சமத்துவமின்மை காணப்பட்டதற்கு எதிராக இந்த ஜென்செட் தலைமுறை சில வாரங்களாக தொடர் போராட்டங்களை நடத்தி வந்து அந்த போராட்டத்தினுடைய உச்சமாக டிசம்பர் 11, 2025 அன்று பல்கேரிய அரசு உத்தியோகபூர்வமாக பதவி விலகியது. 2025 இந்த ஜென்செட் முன்வைக்கின்ற முக்கிய கோரிக்கைகளை உலகளாவிய ரீதியில் பார்க்கின்ற போது பெண் கொலை வழக்குகளில் விரைவான விசாரணை மற்றும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வேண்டும் என்கிறார்கள். பல்கலைக்கழகங்கள் மற்றும் பணியிடங்களில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நடைமுறைகள் வேண்டும் என்கிறார்கள். காவல்துறை மற்றும் வழக்கு தொடரும் அமைப்புகளின் பொறுப்புணர்வை அதிகரிக்க வேண்டும் என்கிறார்கள். இவர்களுடைய போராட்டத்தினுடைய வடிவம் என்னவென்றால் மாணவர்கள் தலைமையிலான பேரணிகள், பல்கலைக்கழகங்களை மூடல், சமூக ஊடகங்கள் வழியாக குற்றச்சாட்டுக்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகின்ற அந்த பிரச்சார வழிகளையும் தங்கள் போராட்ட வடிவமாக கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டங்கள் அனைத்தையும் பார்க்கும்போது சில அம்சங்கள் பொருந்தி போகின்றன. அதாவது மாநிலம் சார்ந்த மற்றும் சமூக சமநிலை பற்றிய கோரிக்கைகள் இவற்றில் அடங்குகின்றன. பொருளாதார அழுத்தங்கள், வேலைவாய்ப்பின்மை, வாழ்க்கை செலவு உயர்வு என்பனவும் ஒரு காரணமாக அமைகிறது. போலீஸ் அல்லது அரசாங்க ஒடுக்குமுறை இந்த போராட்டங்களை அதிகரிக்கின்றது. டிஜிட்டல் ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் வழியாக ஒழுங்கமைக்கிறார்கள். சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்தும் போது போராட்ட வேகம் அதிகரிக்கிறது. இதைத்தான் உளவியலாளர்கள் கூட்டுப்பெறும் திறன், கலெக்டிவ் எஃபிகசி என்று குறிப்பிடுகிறார்கள். ஒருங்கிணைந்த குழுக்கள் மாற்றங்களை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை உருவாகிறது. அதுவும் இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக. மேற்சொன்ன விடயங்கள், அந்த பொதுவான விடயங்கள் எங்காவது நடந்தால் இந்த ஜென்செட் தலைமுறை தன்னெழுச்சியாக வீதிக்கு வருகிறார்கள். எனவேதான் இந்த தலைமுறை உலக அரசியல் கொள்கைகள், சமூக விழிப்புணர்வு ஆகியவற்றை மாற்றுகின்ற ஒரு பெரிய சக்தியை கொண்டுள்ளது. அவர்களுடைய முயற்சிகள் இணைய உலகத்தை முழுமையாக பயன்படுத்தி அவற்றை அடியொற்றி நிற்கின்ற அந்த பிரச்சினைகளை தீர்க்கின்றன. உலகில் நடந்த ஜென்செட் போராட்டங்கள் ஏனைய தலைமுறைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றது என்றால் அவை மிகையல்ல. ஏனெனில் இந்த ஜென்செட் தலைமுறை நவீன ஊடக பொறிமுறைகளை பயன்படுத்தி தங்களது போராட்டங்களை
வலுப்படுத்துவதோடு அவற்றை முற்றுமுழுதாக பயன்படுத்துகிற ஒரு தலைமுறை. எனவேதான் எதிர்காலம் இந்த உலக பல மாற்றங்களை இந்த ஜென்செட் தலைமுறைக்கு ஊடாக காணும் என்ற ஒரு நம்பிக்கையைத்தான் கடந்த ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்ற இந்த ஜென்செட் தலைமுறையினுடைய அந்த போராட்டமும் போராட்ட வியூகமும் போராட்டத்தினுடைய வலிமையும் எமக்கு சுட்டிக்காட்டி நிற்கின்ற விடயமாகும். எனவேதான் மீண்டும் ஒரு செய்தியும் அதனுடைய பின்னணியும் பற்றி அலசுவோம்.